இது குறித்த விவரங்களை தருவதற்காக கோவையிலிருந்து செய்தியாளர் சுரேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். சுரேஷ், இந்த பட்ஜெட் கோவையில் உள்ள பெரு தொழில் நிறுவனங்கள் எப்படி பார்க்கிறார்கள்? அவர்களுடைய எதிர்பார்ப்பை இந்த பட்ஜெட் பூர்த்தி செய்யும் அளவிற்கு அமைந்திருக்கதாக சொல்றாங்களா? காயத்ரி, இந்திய நாட்டை பொறுத்தளவு தொழில் நிறுவனங்களில் வளர்ந்து வரும் நகரங்களில் கோயம்புத்தூருக்கு முக்கிய பங்கு உண்டு. இதை பொறுத்தளவுக்கு, கோவை பொறுத்தளவுக்கு இந்த பட்ஜெட்டில் பெருந்தொழில் நிறுவனங்கள் ஓரளவுக்கு வரவேற்பாகவே இருப்பதாக கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இருந்த போதிலும் இந்த பெருந்தொழிலுக்கு அடுத்தபடியாக கோவை மாவட்டத்தில் முக்கிய பங்காற்றக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தங்களுக்கு ஏமாற்றம் அளிப்பதாகவே ஒரு கருத்தை பதிய வச்சிருக்காங்க. இந்த சிறு குறு தொழில் நிறுவனத்தை பொறுத்தளவுக்கு ஆயிரக்கணக்கான கூடங்கள் இருக்கின்றன. அது மட்டுமில்லை, நேரடியாகவும் மறைமுகமாகவும் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களை நம்பிதான் இருக்காங்க. இந்த நிலையில இந்த பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதற்கான காரணம் என்ன என்பது குறித்து நம்மிடையே விளக்குவதற்காக கோவை பம்பு செட் மற்றும் உதிரி பாகங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் மணிராஜ் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு ஏமாற்றம் அளிச்சிருக்கு அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணிருக்கீங்க. அதுக்கான முக்கிய காரணங்கள் என்ன? அதாவது இன்னைக்கு மத்திய அரசு அறிவித்த இந்த 2017-18 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் கோயம்புத்தூருக்கு தான் சிறு குறு தொழில் முனைவோர்கள் அதிக எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏமாற்றம் தான் அதிகமாச்சே தவிர அவங்களுக்கு அவங்களுக்கு எந்தவித ஒரு சலுகைகளோ ஒரு சிறப்பான திட்டங்களோ அறிவிக்கலை. கோவையை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த குறுந்தொழில் இது அதிகம். பார்த்திங்கன்னா 2 லட்சத்துலேருந்து 10 லட்சம் ரூபா வரைக்கும் முதலீடு செஞ்சு இந்த சிறு இயந்திரங்களை நிறுவி அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஒவ்வொரு வீதியிலையும் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 5 ஒர்க் ஷாப்லேருந்து 10 ஒர்க் ஷாப் வரைக்கும் இருக்குது. இப்படி நிறைய பேர் குறிப்பாக இந்த சிறு குறு பம்ப் செட் உற்பத்தி தொழிலில் இங்கே ஏறக்குறைய 3000க்கு மேலே ஈடுபட்டிருக்காங்க. அவங்களை நம்பி ஜாப் ஒர்க் செய்கிறவங்க 25,000க்கு மேற்பட்ட இந்த லேத்து பட்டறைகள்லாம் இங்கே இருக்குது. நேரடியாக 2 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கிற ஒரு செக்டர் பம்ப் செட். அது ஏமாற்றம் அளிக்கக்கூடிய காரணங்கள் அது மட்டும் சொல்லுங்க. ஓகே, என்ன காரணம்? எங்களுக்கு இந்த பம்ப் செட்டுக்கு உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள் இறக்குமதி வரி ஏற்கனவே 12.5% இருந்தது. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வெளிநாட்டு பொருள் குவிப்பு தடுப்பு வரிங்கிற பேரில் 20% ஆன்டி டம்பிங் டியூட்டி 20% அதிகமாகிட்டாங்க. இதனால் 20% அளவுக்கு பம்ப் செட்டோட மூலப்பொருட்கள், முக்கிய மூலப்பொருட்கள் இந்த எஸ்எஸ் சீட்ஸு, பைப்ஸு, அப்புறம் காயில்ஸு, அப்புறம் கார்பன் ஸ்டீலு, காப்பர் போன்ற முக்கிய மூலப்பொருட்கள் 20% வரைக்கும் அதிகமாகிடுச்சு. இதனால் எங்கள் உற்பத்தி தொழில் கடுமையாக பாதிக்குது. ஏற்கனவே 5% கூட எங்களுக்கு லாபம் இல்லாமல் இங்கே போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில் 20% மத்திய அரசாங்கம் கடந்த செப்டம்பர் மாதம் திடீர்னு அதிகமாகிட்டாங்க. முக்கியமாக இந்த பாம்பேயில், டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த இறக்குமதி வரியை பொறுத்தளவுக்கு ஒரு குறிப்பிட்ட சலுகையை இந்த பட்ஜெட்டில் மத்திய அரசு அறிவிக்கவில்லை. இதுதான் தங்களது ஏமாற்றுக்கான காரணங்களில் ஒன்று என்று இவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. வெங்கட்.